Hey, wait, let me tell you one thing. Sometimes we feel like யாருமே நம்ம கண்ணீரை பார்க்கல, யாருக்குமே நம்ம லைஃப்ல என்னெல்லாம் கோ த்ரூ பண்றோங்கிறது தெரியவே இல்லை, யாருமே நம்மள புரிஞ்சுக்கல. இந்த மாதிரிலாம் தாட்ஸ் நம்ம மைண்டுக்குள்ள வரும்போது லிட்ரலா சொல்லணும் அப்படின்னா தனிமை அப்படிங்கிறது நம்ம ரொம்ப பாதிச்சிரும்ல. பைபிள்ல ஒரு வேர்ஸ் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கும். ஏசாயா 38 5th வேர்ஸ்ல என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஐ ஹாவ் ஹியர்ட் யுவர் ப்ரேயர்ஸ் அண்ட் ஐ ஹாவ் சீன் யுவர் டியர்ஸ். யாரு நம்ம கண்ணீரை பார்க்குறாங்களோ இல்லையோ, ஆண்டவர் நம்மளுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் நோட் பண்ணிட்டு இருக்காரு. மனுஷங்களுக்கு நம்ம கண்ணீர் மறைக்கப்பட்டு இருக்கலாம், ஆனா இந்த உலகத்தையே படைத்த தேவன் நம்மளுடைய கண்ணீரை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. ஏற்ற நேரத்துல நம்ம எல்லா கண்ணீருக்குமே கண்டிப்பா பதில் இருக்குது. அவர் நம்மை காண்கிற தேவனா இருக்க, நம்ம வைக்கிற ஒவ்வொரு ப்ரேயர் ரெக்வஸ்டையுமே அவர் நிறைவேற்றுகிற ஒரு நல்ல ஃபாதரா இருக்காரு. எப்படி ஒரு குழந்தை தன் அப்பா கிட்ட என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் உரிமையா கேட்கும்ல, அப்பா எனக்கு இது வேணும், எனக்கு இது வாங்கி தாங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது தகப்பன் என்னெல்லாம் அந்த பிள்ளை கேட்டுச்சுன்னு வாங்கி தருவாரு. அது மாதிரிதான் நம்ம தேவன் நமக்கு ஒரு நல்ல கடவுளை தாண்டி ஒரு நல்ல அப்பாவா இருக்கிறாரு. நிச்சயமா நமக்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறது அவருக்கு தெரியும். நம்ம கண்ணீர் அவருக்கு தெரியும். நம்ம பிள்ளைங்க அழுந்தா நம்ம சும்மா இருப்போமா? நம்ம குழந்தை அழுகிறத பார்த்துட்டு நம்ம நிம்மதியா இருக்க முடியுமா? முடியாதுல்ல. அது மாதிரிதான் கடவுள் நம்ம என்னெல்லாம் ஃபீல் பண்றோமோ எல்லாமே அறிந்திருக்கிறாரு. கண்டிப்பா ஏற்ற நேரத்துல எல்லாமே சரியாகும். ஆமென்.